எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு சில நிமிஷங்கள் நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, எங்களை காத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நேர் வழியாய் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து கடந்த 10 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவருடைய நன்மையின் கரம், நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்ந்து வந்தது. நல்ல வாய்களை திறந்து மனதார முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ, பாதையை நேர்வழியாய் மாற்றினீரே, செவ்வாய்ப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நெருக்கத்தை விசாலமாய் மாற்றினீர் அப்பா. எத்தனையோ ஆபத்தான நேரங்கள் வந்தபோது அனுகூலமான துணையாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடினமான பாதையின் வழியாய் நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது எங்கள் துணையாளராய் எங்கள் கரம் பிடித்து நல்ல எபினேசராய் இம்மட்டும் எங்களை தாங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ தேவைகள் வந்தது, மலை போல தேவைகள் எல்லாம் வந்தது. நாங்கள் மடிந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆச்சரியமான விதத்தில் எங்களை நடத்தி வந்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆபத்தும் நேரிடாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய கிருபை ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கிருபை? இந்த பகல் வேளையில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்பது கிருபை. இந்த பகல் வேளையில ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்பது, உயர்த்தி கொண்டிருப்பது கிருபை. ஒருவேளை குடும்பமா வந்திருப்பீங்கன்னா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களை போஷிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பாடுங்க. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென். இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் நடத்தினீர், நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுங்க, காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே.
இதை விடவும் பெரிதான மேன்மை உணர்ந்து சொல்லலாமா? என் இயேசுவே சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கால்கள் சறுக்கிடும் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. என் பாரம் எல்லாம் நீக்கினே. கண்மணி போல் காத்தினே. ஆமென். பாரம் எல்லாம் நீக்கினே. என்னை பாடி மகிழ வைத்தீ. என் பாரம் எல்லாம் நீக்கினே. சொல்லுங்க, என் பாரங்கள் எல்லாம் மாற்றினீரப்பா. பாட செய்தீரே. என் துக்கங்களை மாற்றினீரே. சொல்லுங்க, என் பாரம் எல்லாம் என்னை பாடி மகிழ வைத்தீ. என் பாரம் எல்லாம் நீக்கினீ. என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியா என்னை நடத்தினீர். நேர்வழியா என்னை நடத்தினீ. நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியா என்னை நடத்தினீ. நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தீ. என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் காரியம் வாய்க்க செய்தீ. என்னை கண்மணி போல் காத்திட்டீ. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் எல்லாரும் உணர்ந்து சொல்லலாமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நானும் பாக்கியவதிகளாய் பாக்கியசாலிகளாய் இருக்கிறோமே. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். என் இயேசுவே, என் இயேசுவே சொந்தமாக கொண்ட இதை விடவும் வேறொரு மேன்மை இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் மேன்மை வேறும். இந்த மேன்மையான ரட்சிப்பை, இந்த மேன்மையான மீட்பை பெறுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்லப்பா. கிருபையா எங்களை ரட்சித்தீரே. கிருபையா எங்களை ரட்சித்தீரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, என் இயேசுவே சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. நம் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனால் உண்டான ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த ரட்சிப்புக்காக நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒன்றுமே செய்யல. ஆண்டவர் பாருங்க, தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு. இது மனிதனால் உண்டானதல்ல, தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. ஒருவரும் ரட்சிப்பை இலவசமாய் பெற முடியாதுங்க. ஆண்டவர் விலைக்கரையும் செலுத்தியிருக்கிறாரே, விலைக்கரையும் செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமானால் ஆண்டவருடைய கிருபை, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமானால் ஆண்டவருடைய கிருபை, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிருபை. பாவி என்று நம்மை தள்ளாமல்
எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதை பாராமல் கிருபையாய் கிருபையாய் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நல்ல கைகளை ஒரு விசையாய் உயர்த்தி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உங்க சத்தம் உயரட்டும். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதனை. சத்தமாய் சொல்ல முடியும். நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கைகளை தட்டி பாடலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீர், என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க. ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆமென். ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, ஹல்லேலூயா, ஆராதிப்பே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே. ஒருவரே ஆராதிப்போம். ஆராதிப்பே, ஷத்தலா கபரா ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுங்க, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள், பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமைகள், பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட, உயிரடைய வேண்டுமே. சொல்ல, உமக்காக நாங்கள் செயல்பட, உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய, உமக்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, எல்லா பார்வோனின் வல்லமைகள், பார்வோனின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து சொல்லுங்க, உமக்காக நாங்கள் ஓடிட, ஓ ஜீசஸ், உமக்காக நாங்கள் ஓடிட, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை காலை வேளைகள் மடுவிலே ஊற்றுவீராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்று கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அன்று எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் பார்த்து பேசின போது, இந்த உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு காலூன்றி மகாசனையா எழும்பினது. நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை உங்கள் விசுவாசம் உலர்ந்து போயிருக்கலாம், உங்க நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கலாம், உங்க சரீர அவயங்கள் ஒருவேளை உலர்ந்து போயிருக்கலாம். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க உயிர் தழுதலின் வல்லமை எங்களுக்கு தாரும் அப்பா. உங்க உயிர் தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளை எங்களுக்குள்ளே செயல்படுவீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா பார்வோனின் கிரியைகள், பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போவதாக. எங்களுக்கு மறைந்து எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எங்கள் வாழ்விலே செயல்படுகிற எல்லா பார்வோனின் ஆவி, பார்வோனின் ஆவியினுடைய கிரியைகளே நம்மை பெருக விடாது, நம்மை வளர விடாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாது, பழுகி பெருக முடியாது, ஓ விசாலத்துக்கு போக முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எல்லா பார்வோனின் கிரியைகள், என்னையே அறியாமல் எனக்குள்ளே செயல்படுகிற பார்வோனின் வல்லமைகள், பார்வோனின் வல்லமைகள், வாய்களை திறந்து சொல்லுங்க. பார்வோனின் வல்லமைகள், என் பெருக்கத்தை கெடுக்கிற பார்வோனின் வல்லமைகள், என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி செய்கிற பார்வோனின் வல்லமைகள், அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பார்வோனின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க துதிக்க தான் எல்லா
சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். லிகா தரபா ஷதனமா லெதரபா ஷியந்தலபா. உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவரே ஊற்றுவீராகப்பா. எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். ஓ ரகதலபா ஷஹதரபா. இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எங்கெல்லாம் நாங்கள் மரித்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களை செயலிழந்து போயிருக்கிறோமோ கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. பலவீன பகுதிகளிலே தேவனுடைய வல்லமை எல்லா மன சோர்வுகள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. முன்னேற்றங்களை தடை பண்ணுகிற எல்லா தடை கற்கள் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க தடைகள் நீக்கப்பட வேண்டுமானால் நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் துதிக்கணுங்க. நல்ல வாய்களை திறந்து இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. ஆவியில நல்ல களி கூர்ந்து துதிக்க ஆரம்பிங்க. ஓ ரபா ஷதலபா. இங்க துதிக்கும் போதே உங்கள் வீடுகளில் ஒரு அற்புதம், உங்கள் வீடுகளுக்குள்ளே சுகம், உங்கள் வீடுக்குள்ளே தேவனுடைய மகிமை. ஷதலா கதலமனா ஓரியா தனமா ஷகலியா தலபௌலியா. உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை அசைவாடட்டும் அப்பா. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், ஒழுங்கின்மைகளை மாற்றின ஆவியானவர், நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அசைவாடுங்கப்பா. நீர் வந்தால் போதுமே, நீர் வந்தால் போதுமே. எங்கள் வாழ்வில் இருக்கிற இருள்கள் மாறும் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி நீர் மாறும் ஆண்டவரே. நீர் செயல்படுவீராக, நீர் செயல்படுவீராக. இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம், நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலனை பார்க்காமல் போயிருக்கலாம், எவ்வளவோ பிரயாசங்கள் பின்பாக தோல்வி இருந்திருக்கலாம். இந்த கால்வேளை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருந்து செயல்படுவீராக, நீர் எங்களுக்குள்ள இருந்து செயல்படுவீராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் காட்டுகிற இடத்துல தாங்க ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறபடி நான் செயல்படுவோமானால் ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்வோமானால் பெருக்கும். இந்த காலவேளை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். ஓ ரபனா ஷதரலதரா. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே என் அன்பு இயேசுவே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. கைகளை அசைத்து சொல்லுங்க, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, பாதம் ஒன்றை பிடிப்பே என் அன்பு இயேசுவே. கடல் மீது, கடல் மீது
மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்பே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதை ஒன்றை பிடிப்பேன். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. சொல்லுங்க, பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் என் பாதை காட்டிட ஒருவர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. ஆராதனை எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா இருளின் வல்லமைகள் விலகி போட்டும் அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. குழம்பி போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரை கண்ட சந்திப்பீராக. எல்லா விதமான சிக்கல்கள் போராட்டங்கள் மறைந்து போகட்டும் அப்பா. பாதை காட்டுவீராக, பாதை காட்டுவீராக. இந்த வார்த்தை வெளிப்படட்டுமே. ஓ ஆராதனை ஓ ஷரரலியா தரனா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஷரரலரனா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பு, உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதை ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி, அன்று பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் அகப்படல. பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல், அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கும்னா நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி செயல்படுறப்பா. சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், என் குடும்பம் முன்னேறுவதற்கு, என் கடனை அடைப்பதற்கு,
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை சரி பண்ணுவதற்கு எவ்வளவோ நான் முயற்சி செய்துட்டேன் ஆண்டவரே, அது எல்லாம் தோல்விதான். அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாயிட்டப்பா. இன்றைக்கு என்னை தாழ்த்துறேன். ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நீ சொல்லுகிறத நாங்க செய்கிறோம், நீங்க சொல்லுகிறத நாங்க செய்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி இந்த ஜெபத்தை செய்யுங்களேன். நீங்க சொல்லுகிறத நாங்க செய்வோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே கீழ்ப்படிய, அந்த வார்த்தையின்படியே செயல்பட. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய பார்வைக்கு அது நடக்காததை போல இருக்கலாம், சாத்தியம் இல்லாததை போல இருக்கலாம், சூழ்நிலைக்கேற்ற இல்லாததை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, செயல்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஓ ராகதரம சந்தரமனா, நீரே எங்களுக்கு துணை ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறோம். நீரே எங்களுக்கு சகாயர், நீரே எங்களுக்கு நம்பிக்கை. உம்மை பற்றி கொள்ளுகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு பக்கபலன் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே. எக்காலம் துணையவர்க்கு பக்கபலன் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. வேலைகளை மறப்பீரோ, வேலைகளை மறப்பீரோ. இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீரே என் சகாயர், சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு பக்கபலன் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலன். சொல்லுங்க, நீரே எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே. ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. கடைசியா ஒரு முறை, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. நீரே எங்களுக்கு அடைக்கலமும் ஆதாரமாய் இருக்கிறீர் அப்பா. உங்களை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.